எலிகென்ட்டா பிரீமியமா ஒரு போல்டான லுக்ல வந்து இறங்கியிருக்காரு. நீங்க இந்த காரை வாங்குவீங்களான்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நைட்ல நம்ம வந்து ஒரு லவுட் ஒன்ஸ் கூட நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு விட்டு நம்ம பாட்டு ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், பேசலாம். இது நம்ம கையில கூட இப்படி ஷேக் பண்ணிக்கலாம். எவ்வளவு கிளியரா சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்த மாதிரி இது. அந்த இதை நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணிட்டா ஹெட்ரெஸ்ட் நல்லா கரெக்டா போய் உட்காந்துருக்கு. வந்து ADAS ஃபியூச்சர்ஸ் இருக்கு அண்ட் 360 கேமரா இருக்கு அண்ட் 12 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஹலோ மைடியா மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்க இருதயராஜ். அண்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த லெஜெண்ட் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஸ்டைலிஷா நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எலிகென்ட்டா பிரீமியமா ஒரு போல்டான லுக்ல வந்து இறங்கியிருக்காரு. என் பின்னாடி தான் இருக்கு டாடா சியாரா. அண்ட் நம்மகிட்ட இருக்க இந்த டாடா சியாரா வந்து பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் 1.5 லிட்டர் இன்ஜின். இந்த காரோட எக்ஸ்டீரியர்ஸ், இன்டீரியர்ஸ் அண்ட் இதோட கம்ப்ளீட் டிசைன் அண்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ மக்களே, இதுல பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னா கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் வருது. இந்த எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் போடும்போது அது ஒரு ஆரஞ்ச் லைட்டாவும் மாறுற மாதிரி இருக்கு. அண்ட் இதோட லுக் பாத்தீங்கன்னா டாட்டாவோட லைக் நமக்கு லோகோ வந்துருது, அதோட நேமிங் பேட்ச் வந்துருது, சியாரான்ற அழகா பியூட்டிஃபுல்லா நேமிங் பேட்ச் வந்துருது. இதோட டிசைன் ஃப்ரண்ட் லுக் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போல்டா, ஒரு மாதிரி ரோட் பிரசன்ஸ்க்கு செம்மையா இருக்கு. சைடு லுக் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளீன் அண்ட் ஸ்டைலிஷ் லுக்கா இருக்கு. அண்ட் பியூட்டிஃபுல் கலர்ஸ், கிரீன் கலர் வி ஹேவ் லைக் ஒரு மாதிரி செக்ஸியா ரொம்ப அழகா செம்மையா இருக்கு. இதோட வீல் பாத்தீங்கன்னா 19 இன்ச் வீல் வருது. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. அண்ட் திஸ் இஸ் த லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த காரோட பிரைஸ் அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். கம்ப்ளீட் அந்த பிரைஸ், எக்ஸ் ஷோரூம் அண்ட் ஆன் ரோட் பிரைஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்றேன். இந்த காரோட ஃப்ரண்ட் லுக் பாருங்க அண்ட் சைட் வியூ எல்லா வியூவும் பாருங்க. இதோட டிசைன்ஸ் எப்படி இருக்கு. ஸோ நம்ம பழைய சியாராவுக்கும் இப்போ என்ன விஷயங்கள்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க, நீங்க இந்த காரை வாங்குவீங்களான்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த கார் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஒரு மாதிரி இந்த பேருக்காகவே சில பேர் வாங்குவாங்க. ஏன்னா அந்த சியாரா வந்து அந்த நேம் கொடுத்தது. டாடா ஒரு சேஃப்டியில நம்பர் 1, ஒரு அட்வென்ச்சர் பண்றதுக்கு ஐ திங்க் நானே என் காரை மாத்திருவோம் போல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஒரு அட்வென்ச்சர் பண்றதுக்கு சூப்பரான ஒரு காரா இருக்கு. டிசைன், இந்த எல்இடி லைட்ஸ் எல்லாம் பாருங்களேன், சச் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு மாதிரி மக்களே, இப்போ நம்ம வந்து டாடா சியாரா உள்ள உட்காந்துருக்கோம். இதுல உள்ள இருக்க ஃபீச்சர்ஸ், இன்ஃபர்டைன்மெண்ட் இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அண்ட் பியூட்டிஃபுல்லான கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து லைக் க்ளவ் பாக்ஸ் சின்னதா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இங்க வந்து நம்ம போன்ஸை ஒயர்லெஸ்ஸா சார்ஜ் பண்றதுக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 6 கியர் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. இங்க எல்லாமே டச் ஸ்கிரீன் தான். ஸோ நம்ம ஏசி எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு, டெம்பரேச்சர், கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே பண்றதுக்கு டச் ஸ்கிரீன் தான். அண்ட் இங்க பியூட்டிஃபுல்லா 3 எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1 எல்இடி டிஸ்பிளே ஃபார் த டிரைவர்ஸ், ஃபார் த பைலட். எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா லைக் பேசஞ்சர்ஸ் அவங்களுக்காக லைக் இந்த காரை டிரைவ் பண்ணும் போதே இந்த கார்ல வந்து யூடியூப் வீடியோ பார்த்துக்கலாம், எல்லாமே இருக்கு. இந்த கார்ல ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்பிளே, அமேசான் அலெக்ஸா இருக்கு, ஏர்கட் ஸ்டோர். இதுல வந்து நீங்க வந்து ஓடிடி ஏதாவது டவுன்லோட் பண்ணி உள்ள போய் பார்த்துக்கலாம். கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு இதுல. ஸோ நீங்க வந்து ஏசியை கிளைமேட் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. டால்பி டெமோ அந்த வீடியோஸ் இருக்கு, நம்ம பார்த்தோம்ல ஆக்சுவலி. சரி, இதில் சவுண்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் JBL மோட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம மியூசிக்ஸ் எந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி பேஸ் அதிகமாக வேணுமா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இது இருக்கு. அதுக்கப்புறம் நேவிகேஷன் மேப்ஸ் இருக்கு இதில். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூட் லைட். ஆக்சுவலாக இந்த காரில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மூட் லைட்ஸ், கீழே இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இப்போ நான் மாற்றுறேன். ஸோ கேன் யூ சீ இட்? தெரியுதுங்களா இந்த மூட் லைட்ஸ்? ரிலாக்ஸ் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து டிரைவ் பண்ணும் போதோ இல்லை பீப்புளுக்கு வந்து எதுவுமே எனக்கு சாங்ஸ்லாம் வேணாங்க, நான் வந்து ஜாலியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக போனோம்னா இந்த மாதிரி ரிலாக்ஸ் மோட் வச்சு விட்டா அது பாட்டுக்கும். இப்போ நைட்டில் நம்ம வந்து ஒரு லவுட் ஒன்ஸ் கூட நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு விட்டு நம்ம பாட்டு ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், பேசலாம். இல்லை ஒரு மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பிளேஸில் போயிட்டு இருக்கோம், ஒரு பெரிய வியூ சீனரி ஸ்பேஸில் போகிறோன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ லைக் தூங்க போகும்போது இந்த மாதிரி ஸ்டார்ஸ் தெரியுற மாதிரி இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ ஃபயர் அண்ட் வாட்டர் கைண்ட் ஆஃப் லைக் just make yourself relax. And this is for that. And you have a silent mode, voice assistant option irukku. This car has a surround 360-degree camera irukku. So now we're going to check that, like this 3D option. I'm going to click that. So இப்போ நம்ம எங்க செக் பண்றோமோ, இப்போ இந்த பக்கம் வியூ பார்க்கணும்னா இந்த பக்கம் பார்க்கலாம். இது நம்ம கையில கூட இப்படி ஷேக் பண்ணிக்கலாம், தெரியுதா?
நம்ம நிற்கிறது எவ்வளோ கிளியராக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 2Dயில் எந்த பக்கம் எப்படி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இது 3D. ஸோ 360 டிகிரி கேமரா வந்துடுது. அண்ட் இதில் செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடுது. இதில் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே வந்துடுது மக்களே. அண்ட் இதில் வந்து AQI லைக் ஏர் பியூரிஃபையர் அந்த ஆப்ஷன் இந்த கார்லேயும் வருது. அண்ட் திஸ் இஸ் இட். ஸோ மக்களே இல்லை JBL 12 ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இப்போ நம்ம செக் பண்ணலாம். With pinpoint accuracy. பின்னாடிலாம் கேட்குது ஆக்சுவலாக. Whether the soundscape sets the mood of the scene. மக்களே ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்த மாதிரி இது அந்த எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட். ஸோ லிட்டரலி இந்த காரு ஒரு நாள் உண்மையாக அட்வென்ச்சரில் ட்ரை பண்ணோம். ஒரு மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் சேசிங் ரன்னிங்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இதிலலாம் போட்டு டர்ட்டில் ஒரு மாதிரி தண்ணியில் இல்லை இந்த மாதிரிலாம் ஓட்டி பார்க்கணும். அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் போகும்போது இந்த கார் கண்டிப்பாக நான் வந்து மேபி இஃப் வி கெட் அ சான்ஸ் லைக் டெஃபினெட்லி நம்ம இந்த காரை நம்ம நாள் அட்வென்ச்சர் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இந்த காரில் 8 அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது கூட மெமரி ஃபங்க்ஷனும் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு சீட்டுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸு. அண்ட் இங்கே பியூட்டிஃபுல்லான பேனரோமிக் சன்ரூஃப் இதில் வருது. இதை நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணிட்டா அதை காட்டுடு. நம்ம இப்போ பின்னாடி போய் உட்காந்துட்டு அந்த சீட்டோட லைக் எந்த அளவுக்கு லைக் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கோ பேக். ஹெட்ரெஸ்ட் நல்லா கரெக்டாக போய் உட்காந்துருக்கு. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 5.9 to 5.10 இருப்பேன். இதுதான் என்னோட லைக் ஹெட்டுக்கு இருக்க ஸ்பேஸ். அண்ட் காலுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நல்லா லாஸ்ட்டில் அப்படி போய் உட்காந்தோன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பேக்கில் ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படிலாம் இல்லை. நல்லா ஒரு கம்ப்ளீட்டாக போய் அதில் போய் உள்ளே உட்கார்ற மாதிரி நல்ல ஃபீலாக இருக்குது. இங்கே ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. இங்கே சார்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இங்கே மொபைல்ஸ் மற்ற திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஒரு லெதர் சீட்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க. இது ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, நடுவில் ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஃபோல்டபுளான ஹேண்ட் ரெஸ்ட் வைக்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்ரூஃப், பியூட்டிஃபுல் வியூ. அண்ட் இங்கே இங்கே ஒரு லைட் ஆன் ஆகுது. அண்ட் இங்கே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு சப்போஸ் நம்ம அட்வென்ச்சர்லாம் போகிறோம்னா நம்ம வந்து சீட் பெல்ட் போட்டோ சம்திங் நமக்கு ஹோல்ட் பண்ணணும்னா அதுக்காக கரெக்டாக இங்கே கை பிடிக்கிறதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க, ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் 12 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மென்ஷனாக இருக்குது. இங்கே ஒரு ஏர் பேக் மென்ஷனாக இருக்குது, அங்கே ஒரு ஏர் பேக் மென்ஷனாக இருக்குது. ஸோ பேக்கில் நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உட்காந்துருக்கு எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ மக்களே பேக்கில் பியூட்டிஃபுல்லான டாடாவோட லோகோ இருக்குது. அண்ட் நேம் பேட்ச் இருக்குது, சியரான்ற நேம் பேட்ச் இருக்குது. அந்த பழைய லுக்லேருந்து கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. ஒன்ஸ் கிளிக் பண்ணணும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 534 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா நிறைய திங்ஸ் வைக்கலாம். அது இல்லாமல் வந்து 60/40 வந்து சீட்டை ஃபோல்ட் பண்ணுறதும் கொடுத்துருக்காங்க. அதை ஃபோல்ட் பண்ணணும் நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். நல்ல லாங் ப்ரெஸ், நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகுது. ஸோ மக்களே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக மெலிசான ஒரு லைனில் ரொம்ப அழகாக இருக்கு. நல்ல ஒரு டிஜிட்டல் நல்ல ஒரு LED கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ மக்களே இப்போ வந்து நம்ம டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போகிறோம். டாடா சியரா டீசல் வேரியன்ட் 1.5 லிட்டர் என்ஜின் நான் அதை ஓட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த காரில் வந்து ஒன் மோர் திங் ஐ ஃபர்காட் டு டெல் யூ, திஸ் கார் ஹேஸ் அ தை சப்போர்ட். இந்த எக்ஸ்டெண்டர் இருக்குது. இதன் மூலமாக வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப ஒரு லாங் டிரைவ்லாம் போகிறோம்னா இந்த தை சப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த 1.5 லிட்டர் டீசல் என்ஜின் டாடா சியரா தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் ஓட்டி எனக்கு கொஞ்சம் இந்த டிரான்ஸ்மிஷன் கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட்டாக இருக்குது வெல் டிரைவிங். அண்ட் பட் அதர்வைஸ் இந்த கார் நல்லா அந்த பவரை ஃபீல் பண்ண முடியுது, இந்த டார்க் எல்லாமே. ஸோ இப்போ நான் ரைட்டில் யூட்டன் போட போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் லைவாக வந்து அந்த 360 கேமரா உங்களால் பார்க்க முடியுது. ஸோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ நல்ல இந்த LED டிஸ்பிளே ரொம்ப பெருசாக தெரியுது பாருங்களேன். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ மக்களே பியூட்டிஃபுல்லான வியூ, திஸ் இஸ் அ வியூ. அண்ட் டாடா சியரால பியூட்டிஃபுல்லான வியூ. அண்ட் பேனரமிக் சன்ரூஃப் இருக்குது இந்த நம்ம காரில். அண்ட் நான் ஓட்டுறது இப்போ டாப் அண்ட் மாடல். ஸ்டேரிங்கில் வந்து டாட்டாவோட லோகோ வந்தது, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே வந்துடுது.
அண்ட் என்னால் இப்போ பார்க்க முடியுது எவ்வளோ ஸ்பீட்ஸில் நான் போயிட்டு இருக்கேன், எத்தனாவது ஆர்பிஎம் ஸ்பீட்ஸில் நான் இருக்கேன், எல்லாமே டீட்டெயிலாக தெரியுது. அண்ட் இதில் எல்லா மோட்ஸும் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இப்போ இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மோட்ஸை ட்ரை பண்ண முடியாது, பிகாஸ் we are in the middle of the traffic. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஓடுறது தான் பண்ண முடியும். ரைட்டில் போகிறேன், அதுக்காக வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 360 வியூ காமிக்குது. சைடில் யாராவது ஏறி வந்தாங்கன்னா ரொம்ப ஒரு சேஃப்டி. எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆடாஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அண்ட் 360 கேமரா இருக்குது, அண்ட் 12 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ மக்களே உட்காரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் என்னால் அந்த வென்டிலேட்டர் சீட்டில் வந்து அந்த ஏர் வர ஃப்ளோ என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் இன்னும் நம்ம எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேரிங் எல்லாமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சூப்பராக இருக்குது. இட்ஸ் ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவிங் திஸ் கார். அண்ட் எஃபிஎல் டாடா கொரட்டூர் பிரான்ச்சை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நான் உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் டூ செக் அவுட் அண்ட் த டீசல் வேரியன்ட், பெட்ரோல் வேரியன்ட், அண்ட் இப்போ நமக்கு வந்து டாடா சிஆரால் இவிஓ வந்திருக்கு. ஸோ அதுவுமே வந்து லைக் யூனோ தே வில் மென்ஷன் அதோட அவைலபிலிட்டி எப்படி அண்ட் அமௌண்ட் எல்லாமே சொல்லுவாங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் நான் உங்கள் இருதயராஜ். லவ் யூ மக்களே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ, பாய்.